வணக்கம். எல்லோரையும் ஆட்டி படைக்கும் சனி ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மட்டும் பீடிப்பதில்லை. ஜோதிடர்களால் 7.5 சனி நடந்தாலோ, அஷ்டமத்து சனி நடந்தாலோ, அர்த்தாஷ்டம சனி நடந்தாலோ, கண்டக சனி நடந்தாலோ, சனி திசை சனி புக்தி நடந்தாலோ உடனடி பரிகாரமாக இவ்விருவரில் ஒருவரை நோக்கி கை காட்டுகிறார்கள். ஏன்? இந்த கேள்விக்குத்தான் விடை தேட போகிறோம். சனி பாகுபாடாக செயல்படுகிறாரா என்பதுதான் முக்கிய வினா. ஏனெனில் சனி தர்மத்தின் தவ புதல்வன், தர்ம தேவதையின் மறுவடிவம். எளியவன் வலியவன் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் பேதமில்லை, எல்லோருக்கும் ஒரே நீதி, அனைவருக்கும் சமநீதி. தன் காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன பலன் தர வேண்டுமோ அதை தருவார். அதில் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லை, அனைவருக்கும் ஒரே ரூல் தான். இதில் கடவுள்களும் விதிவிலக்கல்ல. உண்மையை சொல்ல போனால் படைத்தவன் தலையிலும் கை வைக்க தயங்காதவர். தனக்கு நவக்கரக அந்தஸ்து கொடுத்த சிவபெருமானை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு முறை சிவபெருமானை பீடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உடனே கைலாயம் வந்தார். என்ன சனீஸ்வரா, வராத நீ வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிறார் சிவபெருமான். ஐயனே, கால சுழற்சியின் அடிப்படையில் தங்களை நான் 7.5 ஆண்டு காலம் பீடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்கிறார் சனி. சனீஸ்வரா, நான் உலக உயிர்களுக்கு படியளப்பவன். என்னை நீ பீடித்து கொண்டால் ஜீவராசிகளை யார் காப்பது? ஐயனே, நான் நீதி தவறக்கூடாது. வேண்டுமானால் 7.5 ஆண்டுகளில் தர வேண்டிய பலனை சுருக்கி 7.5 மாதங்கள் உங்களை பீடித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார் சனி பகவான். சூரியபுத்திரா, உனக்கு தெரியாததில்லை. உலக இயக்கம் நின்றால் 14 லோகமும் அழிந்துவிடும். அதனால் வேறு ஏதாவது சொல் என்று சிவபெருமான் சொல்ல, சரி 7.5 நாட்கள் பீடித்துக் கொள்கிறேன் என்று சனி பகவான் சொல்கிறார். அதற்கும் வாய்ப்பில்லை. வேண்டுமானால் 7.5 நாழி பீடித்துக் கொள் என்கிறார். அப்படியானால் இந்த நொடியிலிருந்து உங்களை பிடித்துக் கொள்கிறேன் என்கிறார் சனி பகவான். அது உன்னிஷ்டம் என்றாலும் உமையாளிடம் தகவல் சொல்லிவிட்டு வருகிறேன், அதுவரை பொறு என்று மறைந்தார் சிவபெருமான். அங்கிருந்து மறைந்தவர் சனியிடம் அகப்படாமல் இருக்க தடாகத்தில் உள்ள தாமரை தண்டில் போய் ஒளிந்து கொண்டார். 7.5 நாழி கழிந்தது. மீண்டும் வெளியே வந்தார் சிவபெருமான். என்ன சனீஸ்வரா, நீ சொன்ன நேரம் முடிந்து விட்டது, இனிமேல் நீ என்னை பீடிக்க முடியாது என்றார் சிவபெருமான். சர்வேஸ்வரா, நான் இங்கு வந்த போதே உங்களை நான் பிடித்து கொண்டேன். அதனால்தான் உலகத்திற்கே படியளக்கும் தாங்கள் தாமரை தண்டிற்குள் போய் ஒளிந்து கொண்டீர்கள். என் கடமை முடிந்து விட்டது, நான் போய் வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றாராம் சனி பகவான். இதை சொல்வதற்கு காரணமே, யாராக இருந்தாலும் அவர் விடுவதில்லை. ஆனால் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சனி பீடிக்கவில்லை என்று புராணம் சொல்கிறது. 7.5 சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற காலங்களில் அதற்குரிய பரிகாரமாக விநாயகரை வணங்கச் சொல்கிறார்கள் ஜோதிடர்கள். நாமும் அதற்குரிய பரிகாரங்களை செய்கிறோம். தேவாதி தேவர்களையும் மூவர்களையும் கூட விட்டு வைக்காத சனி பகவான் இந்த இருவர்களை மட்டும் பிடிக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்? சனி தர்மத்தின் வழி நடப்பவர். மனிதர்களையும் மனித உருவில் இருக்கும் தெய்வங்களையும் பீடிக்கிறார். ஆனால் ஆஞ்சநேயர் மனித உடல் குரங்கின் முகம் உள்ளவர், விநாயகர் மனித உடல் யானையின் முகம் உள்ளவர். இவர்கள் இருவரும் முழு மனித சக்தியாகவோ முழு தெய்வ சக்தியாகவோ இல்லாமல் கலந்து இருப்பதால் இவர்கள் இருவரையும் சனி பகவான் பீடிக்கவில்லை என்பதே உண்மை. அதனால் இவர்களை வணங்குபவர்களையும் சனி பகவான் தொந்தரவு செய்வதில்லை. இதுதான் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சனி பீடிக்காமல் இருப்பதற்குரிய காரணம்.